ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அவல் வச்சு லட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த டம்ளரால் 2.5 டம்ளர் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன். இதே டம்ளரால் 1 கப் அளவு வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லத்தை காய்ச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த எடுத்த அவலை நம்ம ஒரு கப் பாத்திரத்தில் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ரெட் அவல் தான் எடுத்திருக்கேன். இதை நல்லா கிறிஸ்பியாக அளவுக்கு வறுத்துட்டு மிக்சியில் சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது. லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 5 மினிட்ஸ் போல் வறுத்தீங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பி ஆகிடும். இப்போ இது வறுபட்டுடுச்சு. இப்போ நான் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூடவே கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். இதையும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுவும் நல்லா வறுபட்டுடுச்சு. ஆனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்து பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், நான் அவளையும் பொட்டுக்கடலையும் பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 1 டம்ளர் அளவுக்கு வெல்லம் எடுத்துருந்தேன். அதை காய்ச்சி வச்சுருக்கேன். இப்போ ஃபில்டர் பண்ணி ஒரு கடாயில் சேர்த்துக்கிறேன். இப்போது நான் காய்ச்சின பாகை இதில் சேர்த்துட்டேன். இதோட பதம் எப்படி இருக்குன்னா, ஒரு ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வரணும். இங்கே பாருங்கள், தெரியுதா? 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வரணும். இப்போது இதில் கொஞ்சமாக நான் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக நீங்கள் ஏலக்காய் தூள் இல்லை அப்படின்னா ஏலக்காயை நீங்கள் அவல் பவுட்ரு பண்ணும்போதே சேர்த்து பவுட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்வீட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக இந்த வெல்லத்துலேயே உப்பும் சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்சு தான் சேர்த்துருக்கேன். இப்போது நம்ம பவுட்ரு பண்ணி வச்ச அவலை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே நீங்கள் தேங்காயை துருவி வறுத்தும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி டெசிகேட்டட் கோகோனட் தான் எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவு டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கை பொறுக்கிற அளவு சூடு வந்ததும் உருண்டை பிடிக்க வேண்டியதான். கொஞ்ச நேரம் ஆறட்டும். இப்போ இது ஓரளவுக்கு ஆறிடுச்சு. நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். பாருங்கள், உங்களுக்கு எந்த சைஸில் வேணாலும் நீங்கள் பிடிச்சிக்கோங்க. ரொம்பவே ஈஸியான, குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியாக இருக்கும். நான் எல்லா லட்டையும் பிடிச்சி எடுத்துட்டேன். பாருங்கள், ரொம்பவே சிம்பிளான, அதே நேரத்தில் ஹெல்த்தியாக டேஸ்டியாக வீட்டிலே செஞ்சிட்டோம். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்களே பாருங்கள், ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.